ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க ரவி. இந்த OnePlus உடைய ஃபேமஸ் நம்பர் சீரிஸ்ல இருந்து அடுத்த ஸ்மார்ட் போன் OnePlus 11 5G வர February 7ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாமளே அதை பத்தி இந்த வீடியோ எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த OnePlus 11 5Gக்கு அடுத்தபடியா இன்னொரு ஸ்மார்ட் போன் OnePlus 11R அப்படின்ற ஸ்மார்ட் போனும் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் போன் இப்போ BIS சர்டிஃபிகேஷன்ல லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல லிஸ்டிங் ஆயிருக்கிறதுனால ரொம்பவே கூடிய சீக்கிரம் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்க போகுது, இதை பத்தி வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த OnePlus 11R ஸ்மார்ட் ஃபோன் BIS சர்டிஃபிகேஷனில் தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ BIS அப்படின்றது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்தியாவுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சர்டிஃபிகேஷன் சைட். ஸோ அங்கே லிஸ்டிங் ஆயிருக்கிறதுனால இது இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி வரப்போகுது அப்படின்ற அந்த லீக்ஸ் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அந்த ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் மொபைலுடைய டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி டிசைனை பற்றின எந்த லீக்ஸுமே இல்லை, எந்த லீக்டு இமேஜுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வெளில வரல. அதனால் எக்ஸாக்டாக என்ன லுக்கில் வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்லி OnePlus 11 எப்படி வருமோ அதே லுக்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால OnePlus 11 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த சர்க்குலர் ஷேப்கான கேமரா மாடலோட வரும்னு. ஸோ அதே மாதிரியான லுக்ல இந்த ஸ்மார்ட் போன் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இது லீக் கிடையாது, என்னுடைய அசம்ஷன் தான். அதனால எக்ஸாக்டா என்ன லுக்ல வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்து இப்போ மொபைலில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்ற அந்த லீக்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாவே கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா நிறைய ஸ்மார்ட் போன் இந்த ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனை விட்டுட்டு 1.5K கான ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய லீக்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அடுத்து வரப்போகிற நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேயோட வரப்போகுது. அதே மாதிரி தான் இந்த OnePlus 11Rம் நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல 1.5K ரெசல்யூஷன். ஆக்சுவலி இந்த 1.5K ரெசல்யூஷன் அப்படின்றது நம்ம யூசுவலா பார்க்கக்கூடிய அந்த ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனை விட இன்னும் பெட்டர் ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. யூசுவலா ஃபுல் HD பிளஸ்ல 1080 பிக்சலுக்கான ரெசல்யூஷன் இருக்கும். பட் இந்த 1.5Kல 1220 பிக்சலுக்கான ரெசல்யூஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால அதை விட இன்னும் ஹையர் ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே இங்க இருக்க போகுது. அண்ட் இது கூட சப்போர்ட் பண்றதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவோட இந்த OnePlus 11Rக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது OnePlus 11ல கொடுக்கக்கூடிய அதே பேட்டரி, அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அந்த 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரியான இப்போ சைனாவில் ரீசெண்டாக OnePlus 11ல கொடுத்துருந்தாங்களே அதே பேட்டரி, அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த OnePlus 11R ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் மொபைலுடைய ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்க இந்த வாட்டி Snapdragon ப்ராசஸரோட தான் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ நல்ல விஷயம். ப்ரீவியஸ்லாம் MediaTek ப்ராசஸரோட கம்பைன் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி Snapdragon எடுத்துட்டு வர போறாங்க. Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரை பேக் பண்ணி இந்த OnePlus 11R ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த Snapdragon 8+ Gen 1 பொறுத்த வரைக்கும் இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாறுமாறான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸர் தான். அதனால ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம கிடைக்கும். அண்ட் இது கூடவே LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜோட இது இருக்க போகுது. அண்ட் அது கூட இதுல வேப்பர் சாம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கான லீனியர் வைப்ரேஷன் மோட்டர், பெருசா வைப்ரேஷன்ல எல்லாம் எதுவும் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறது இல்ல. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல கொடுத்த மாதிரியான அதே வைப்ரேஷன், அதே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான் இருக்க போகுது. பட் ப்ராசஸர் மட்டும் Snapdragon 8+ Gen 1 இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அடுத்து மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்க ஆக்சுவலி பின் பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா தான் ஆஸ் யூஷுவல் கொடுக்க போறாங்க. பிரைமரி ஆஸ் யூஷுவல் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா OIS-க்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. பட் சென்சார் மட்டும் எது யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சாம்சங் உடைய சென்சார் யூஸ் பண்ண போறாங்களா இல்ல சோனியுடைய IMX766 மாதிரி ஏதாவது சென்சார் யூஸ் பண்ண போறாங்களான்ற இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் 50 மெகா பிக்சல் OIS கேமரா பிரைமரி கேமராவா இருக்க போகுது. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்காம 13 மெகா பிக்சல் கொடுக்குற வரைக்கும் ஓகே. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது ஆஸ் யூஷுவல் 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போறாங்க. சோனியுடைய சென்சார் யூஷுவலா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோனி சென்சார் யூஸ் பண்ணி தான் இந்த செல்ஃபி கேமரா அப்படின்றது இந்த OnePlus 11R ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்க போகுது. அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது ஓகே, அந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி ஒரு நல்ல ஆப்டிமைசேஷனோட நல்ல சென்சார் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஓகே. பழைய OnePlus ஸ்மார்ட் போன்லாம் எந்த அளவுக்கு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோ அதே மாதிரி ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக வந்த நிறைய OnePlus ஸ்மார்ட் போன்ஸ்ல சில விஷயங்கள் பக்கா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் OnePlus கம்பேக் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலி எதிர்பார்க்கிறேன் ஆஸ் அ OnePlus ஃபேனா. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது போக கண்டிப்பாக இதில்
நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்க போகுது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதெல்லாம் எப்பவுமே கொடுத்துருவாங்க. அண்ட் அலர்ட் ஸ்லைடர் எல்லாருமே OnePlus ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே அலர்ட் ஸ்லைடர் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கேட்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அலர்ட் ஸ்லைடரோட வரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா OnePlus கிட்ட இருந்து ரீசெண்டாக வந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல அந்த அலர்ட் ஸ்லைடர் அப்படின்றத மிஸ் பண்ணியிருந்தாங்க, கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அலர்ட் ஸ்லைடரோட எடுத்துட்டு வருது கண்டிப்பாக OnePlus ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு நல்ல விஷயமா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கும். அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு 40,000 ரூபாய்க்கும் உள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் பிரைசிங் எக்ஸாக்டாக எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரியல. பட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது ஒரு 35,000 40,000 ரூபாய் செக்மெண்ட் செட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைசிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ்டர்ஸ் இப்போதைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சில லீக்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ பிரைசிங் மட்டும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றின எந்த லீக்குமே இப்போதைக்கு இல்லை. ஜஸ்ட் BIS சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்திருக்கு. அண்ட் OnePlus 11 இப்போ நெக்ஸ்ட் February 7 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் ஃபோன் BISலையும் லிஸ்டிங் ஆயிருக்கிறதுனால மார்ச் மாதம் இல்லை அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் மேபி லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான். மற்றபடி அஃபிஷியலாக அவங்க எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த OnePlus 11 நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பட்ஜெட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் February மாதம் OnePlus 11 வருது. ஸோ அதுக்கப்புறமா இந்த OnePlus 11R எப்போ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.